இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி யூனிட் 1 இந்த லெசன்ல உள்ள கிவ் ரீசன்ஸ் क्वेश्चन பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ். ஹிமாலயாஸ் வந்து யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணத்தை கேக்குறாங்க. யங் ஃபோல்ட் மவுண்ட் என்னன்னு தெரியணும். மவுண்டன்னா மலைன்னு நம்மளுக்கு தெரியும். யங்குனா இளைய, அதாவது வயசு கம்மியா இருக்கிற, ரீசெண்டா உருவான மலைன்னு அர்த்தம். ஃபோல்டுனா மடிப்புனால உருவான மலை. அந்த மலை வந்து மடிந்து, இப்ப இதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப இதுதான், இந்த ரெண்டும் தான் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. பிளேட்னா ஒன்றும் கிடையாது, எர்த்தோட மேல் பகுதின்னு அர்த்தம். எர்த்துல மண் இருக்குல்ல, தரை இருக்கா, நம்மளுக்கு நம்ம கால் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அடியில ஆழத்துல பார்த்தோம்னா அதை வந்து ஒன்னா சேர்த்து பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இது மாதிரி 2 பிளேட் இருக்கும். நிறைய பிளேட் இருக்கு உலகத்துல, அது மாதிரி 2 பிளேட் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்ப இந்த 2 பிளேட்டும் மோதுறதுனால இப்படி மோதுது. இந்த 2 பிளேட்டும் மோதுது. இந்த 2 பிளேட்டும் மோதும் போது அதுல வெயிட் கம்மியான பிளேட் வந்து அடியில போயிடும். வெயிட் அதிகமான பிளேட் வந்து அடியில போயிடும். வெயிட் கம்மியான பிளேட் வந்து மேல வந்துடும். சாதாரணமா யோசிங்களா, வெயிட் அதிகமா இருந்தா அது கீழே போயிடுமா, வெயிட் கம்மியா இருந்தா மேல வந்துடும். அது மாதிரி மேல வரும்போது இது ரொம்ப சிம்பிள். இப்படி இடிக்கும் போது வெயிட் கம்மியா இருக்கிறது மேல போகும், வெயிட் அதிகமா இருக்கிறது கீழே வரும். இப்ப இது வந்து அப்படியே மடங்கி 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 ஃபோல்ட் ஆகி கடைசியா ஒரு மலை மாதிரி வந்துடும். இப்ப அதை தான் நான் சின்ன டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். இப்படி மடங்கி 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 ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு மலை மாதிரி மாறிடும். இப்ப இதை ஃபோல்டு பண்ணி இந்த மலை உருவாகிறதுனால அதுக்கு பேர் ஃபோல்டு மவுண்டெயின். எங்குன்னா இப்பதான் ரீசெண்டா உருவாச்சுன்னு அர்த்தம். இப்ப உலகம் உருவாகி பல கோடி வருஷம் ஆகுது. இப்ப எங்குன்னா இங்க என்ன மீனிங்னா பல லட்சம் வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் மீனிங். சில வருஷம்னா 2-3 வருஷம் கிடையாது, அதுவே 10 லட்சம் இல்ல 1 லட்சம் வருஷம் அது மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ். சில மலைலாம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி இருக்கும். அதை வந்து ஓல்டு ஃபோல்டு மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. சரி, இப்ப யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் தான் ஹிமாலயாஸ். அதுக்கு ரீசன் சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் பிகாஸ் போட்டு தே ஹேவ் பீன் ஃபார்ம்டு. அது வந்து ஃபார்ம் ஆச்சு, உருவாச்சு ஒன்லி ஃபியூ மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ. அப்படின்னா என்னன்னா சில மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆச்சு. 1 மில்லியன்னா 10 லேக், 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சு. இப்ப சில பேருக்கு டவுட் வரும், 10 லட்சம் வருஷம்னு சொல்றாங்க, அதை ஏன் எங்குன்னு சொல்றாங்கன்ட்டு. எங்குன்னு ஏன் இதை மீன் பண்றாங்கன்னா, சில மலைலாம், நிறைய மலை உலகத்துல இருக்கு, மவுண்டன்ஸ்லாம் உலகத்துல இருக்கு. அந்த மவுண்டன்ஸ்லாம் கோடி வருஷத்துக்கு முன்னாடிலாம் உருவானது இருக்கு, பல கோடி வருஷம் முன்னாடி. அப்ப ஹிமாலயாஸ்ன்றது சில லட்சம் வருஷம் முன்னாடி தான் உருவாயிருக்கு. ஃபியூ மில்லியன்ஸ், ஃபியூ 10 lakhs அர்த்தம். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவானதுனால அதை எங்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ தே வேர் ஃபார்ம்டு. இப்ப இது வரைக்கும் அந்த கொஸ்டின்ல இருக்கிற வார்த்தையை வச்சு இந்த ஆன்சர் எழுதிடலாம். எங்குனா ரீசெண்டா உருவாச்சுன்னு அர்த்தம், ஃபோல்டுனா மடிப்பு, அந்த 2 பிளேட்டும் இது மாதிரி ஆன பிறகு உருவானதுன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ தே வேர் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் த ஃபோல்டிங் ஆஃப் த எர்த் கிரஸ்ட். அந்த பிளேட்டுன்னு நான் சொன்னேன்ல, அந்த பிளேட்டுன்றது எர்த் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப பூமி இருக்கு, பூமியில அந்த மேல் பகுதியை மட்டும் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இல்ல 100 கிலோமீட்டர் அளவு வரைக்கும் அதை கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடம் மட்டும் மடங்கும். எர்த் ஃபுல்லாவே, ஃபுல் ஆழத்துக்கும் மடங்காது, மேல இருக்கிற பார்ட் மட்டும் மடங்கும். அந்த மடங்கிறதுக்கு பேர் தான் ஃபோல்டிங். ஃபோல்டு பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மடக்கிறோம் அப்படின்றது தான் மீனிங். டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி. டெக்டானிக் ஆக்டிவிட்டினா பூமி அதிர்றதுன்னு அர்த்தம். இப்ப எர்த்துக்குவேக்லாம் வருதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் டெக்டானிக்னு சொல்லுவாங்க. பூமியோட எர்த்தோட கிரஸ்ட் மூவ் ஆகுறதுனால, நவுறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுரும். அது நம்மளுக்கு தெரியாது, லைட்டா தான் நவுரும். எர்த்துக்குவேக் அப்ப நிறைய தெரியும். அது பூமி அதிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதிர்றதுக்கு பேர் தான் டெக்டானிக் ஆக்டிவிட்டி. இந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டினால எர்த் கிரஸ்ட் வந்து ஃபோல்ட் ஆகி இந்த மவுண்டன் உருவாச்சு. சில வருஷம் முன்னாடி தான் உருவாச்சு, சில லட்சம் வருஷம் முன்னாடி உருவாச்சு. அதனால இதுக்கு பேர் யங் ஃபோல்டு மவுண்டன். இப்ப இந்த ஆன்சர் புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி, இதுதான் எர்த்னு எடுத்துங்க. எர்த்ல இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம்னு வச்சுப்போம். அந்த இடத்த மட்டும் எடுத்து, இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கோம் பாருங்க, அதை மட்டும் எடுத்து இங்க ஜூம் பண்ண மாதிரி நினைச்சீங்க. இப்ப இது மேல் பகுதி, நம்ம இங்கதான் நிக்கிறோம்னு வச்சுங்க. அதுக்கு கீழே ஒரு 100 கிலோமீட்டர் இல்ல 10 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த மொத்தம் இருக்குல்ல, மொத்தமான இடம்,
அதை தான் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்ல எர்த் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெண்டு எர்த் கிரஸ்ட் வந்து நவுறும் போது, ஒண்ணு நோக்கி நவுறும் போது அது மடங்கும். அதனாலதான் யங் ஃபோல்டு மவுண்டன் உருவாகுது. இப்ப புரிஞ்சிருக்கும். செகண்ட் கொஸ்டின், கிவ் ரீசன்ஸ்ல நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரன்னியல். இந்தியாவை நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு பிரிப்பாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் வந்து ஏன் பெரன்னியல்னு சொல்றாங்க? பெரன்னியல்னா என்னன்னா வற்றாத நதி. வற்றுறதுன்னா என்ன? காஞ்சி போறது. அந்த வற்றாத நதின்னு ஏன் சொல்றாங்க? இப்ப இந்த ஆன்சருக்காக நானே எழுதியிருக்கிறது, இது ரொம்ப ஈஸி தான். நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரன்னியல் அப்படின்னு போட்டுட்டு கொஸ்டின்ல இருக்கிறத எழுதிட்டு, பிகாஸ் ஏன் வற்றாம இருக்கு? அதுல தண்ணி எந்த நேரம் பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கு. வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ அவுட் த இயர். வருஷம் முழுக்கவும், த்ரூ அவுட் த இயர்னா வருஷம் ஃபுல்லா தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அந்த ரிவர்ல. அதனால அதை வந்து வற்றாத நதின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிவருக்கு தண்ணி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா என்ன? மழை மூலமா கிடைக்கும். இப்ப தமிழ்நாடு அது மாதிரி இருக்கிற இடத்துலயும் மழை மூலமா ரிவர்ல தண்ணி இருக்கும். ஆனா மழை இல்லாத டைம்ல காஞ்சிரும். ஆனா நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா கிளேசியர்ஸ், ஹிமாலயாஸ் இருக்குல்ல, இமயமலையில கிளேசியர்ஸ்னா பனிலாம் இருக்கும். அந்த பனி உருகி உருகி அதுல இருந்து தண்ணி கிடைக்கும். அப்ப எந்த நேரம் ஃபுல்லாவும் தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும், எந்த நேரம் முழுக்கும். அது மட்டும் இல்லாம அங்க மழையும் பெய்யும். அப்ப அங்க இருக்கிற ரிவர்ஸ் வந்து வற்றவே வற்றாது. ஆனா தமிழ்நாட்டு போல இடத்துல மலையில பனிலாம் உருவாகாது. அப்ப மழை மூலயமா மட்டும்தான் தண்ணி உருவாகும். அப்ப நார்த் இந்தியா ரிவர்ஸ் வந்து பெரன்னியல், அதாவது வற்றாத நதி. ஏன்னா வருஷம் ஃபுல்லா அதுல தண்ணி இருக்கு. அது மட்டும் இல்லாம சோர்ஸ் ஆஃப் வாட்டர். சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னா வாட்டர் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் சோர்ஸ். பர்மனன்ட்னா எப்பொழுதும் கிடைக்குது, எப்பொழுதும் வாட்டர் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எதுல இருந்துன்னா லைக் கிளேசியர்ஸ், பர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். சில இடத்துல இருந்து வாட்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அது பெர்மனண்டா கிடைக்குது. அது எந்த இடம் மாதிரினா கிளேசியர்ஸ் மாதிரியான இடத்துல இருந்து தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால வற்றவே இல்லை அந்த ரிவர்லாம்.